கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 115வது சங்கீதம் 12வது வசனத்தின் முதல் பகுதி. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவ்வண்ணமே எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திற்கு நேராக நமது சிந்தனைகளை திருப்பும்போது, அந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். சங்கீதங்களிலே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியாவிலே நம்ம எதிர்பார்த்திருக்கிற முடிவை நமக்கு தரும்படியாக கர்த்தர் நம்மை நினைக்கிற தேவன். ஆமேன். இந்த காலை வேளையில் அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறது கர்த்தர் நம்மை கைவிட்டார், நம்மை மறந்தார். ஏன்னா அநேக நேரங்களில் ஜெபிக்கிறதான ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதலுக்கு பதில் இல்லாமல் இருக்கும்போது, பதில் கிடைக்க தாமதமாகும்போது, பல வருடங்களாக காத்திருக்கும்போது, நமது சிந்தனைகளிலே எண்ணங்களிலே வருகிறதான ஒரு வார்த்தை, கர்த்தர் மறந்தார், கர்த்தர் கைவிட்டார், இனி அவ்வளவுதான். அப்படி நம்ம நினைத்து சில காரியங்களை அப்படியே தள்ளி போட்டு இனி இது நடக்குமா நடக்காதா என்று வேதனையோடு ஏக்கத்தோடு இருக்கிற அனுபவங்கள் உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. ஆமீன். ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம கர்த்தரை நம்புகிறதை விட மனிதர்களை நம்பி காத்திருக்கிற அனுபவங்கள் உண்டு. ஆமீன். ஹல்லேலூயா. மனுஷனிடத்தில் ஏதாவது ஒரு சகாயம் கிடைக்குமா, இந்த நபரை கொண்டு, ஆமீன், இந்த உறவை கொண்டு, இந்த நண்பர்களை கொண்டு, இவர்களை கொண்டு ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமா என்று நம்ம எதிர்பார்த்திருக்கிற அநேக நேரங்கள் உண்டு, நினைக்கிறதும் உண்டு. இவங்க நினச்சா இதை நமக்கு செய்யலாம், இந்த நபர் நினைத்தால் என்னை இந்த சூழ்நிலையில், இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து காப்பாற்ற முடியும், எனக்கு உதவி செய்ய முடியும் என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம் மனுஷீகத்தில். ஆனால் கர்த்தர் நம்மை நினைக்காவிட்டால் எந்த மனிதனும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. அவர் நினைத்தால் மாத்திரமே யாரை கொண்டாகிலும் உதவிகள் செய்ய முடியும் என்பதை தேவ பிள்ளைகள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் தோற்று போவதற்கான காரணமே இதுதான். மனிதர்களை நம்பி, மனிதர் சகாயங்களை எதிர்பார்த்து, ஆமேன், ஹல்லேலூயா, இது எனக்கு வரும், இது கிடைக்கும், இதை வைத்து நான் இதை செய்வேன். ஆமேன். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அனுபவங்களுக்கு நேராக நமது சிந்தனைகள், நமது நினைவுகள் போகும்போது கர்த்தர் நமக்கு செய்ய நினைக்கிற நினைவுகளை அவர் கொஞ்சம் பெண்டிங்கில் வைப்பார். ஆமேன். ஏன் தெரியுமா? நாம் அவரை சார்ந்திருக்க வேண்டும், அவரிடத்தில் இன்னும் நெருங்கணும், அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஒரு தேவ பிள்ளை அதிகமாக கர்த்தரோடு நெருங்க வேண்டும் என்பதை தான் அவர் விரும்புவார். ஆமேன். ஹல்லேலூயா. யார் யாரை அதிகமாக நேசிக்கிறீங்களோ அவர்கள் என்ன விரும்புவாங்க? நம்மை நேசிக்கணும், நம்ம கூட நேரத்தை செலவு பண்ணணும். ஆமேன். ஹல்லேலூயா. அதிகமாய் நம்மோடு நெருங்கணும், நெருங்கி பழகணும். அப்படி தான் இந்த உலகத்திலேயே இருக்கும்போது, ஆமேன், கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உருவாக்கினவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை நினைக்கிற தேவன், நம்மை மறக்காத தேவன், நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன். அவரோடு நாம் நெருங்க வேண்டும், எல்லா காரியத்தையும் அவரிடத்தில் கேட்டு செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புவார். ஆமீன். ஹல்லேலூயா. நம்ம எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவு, ஆமீன், ஹல்லேலூயா, அதை தருவதற்கு அவரால் மாத்திரம்தான் முடியும். முடிவு ஏதோ ஒன்றுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க தானே. இந்த 2025 கூட ஒருவேளை ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் நீங்கள் காத்திருக்கிறீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. எதிர்பார்த்திருக்கிறீங்க, இது கிடைக்கும், இது வரும், இந்த நன்மை எனக்கு கிடைக்கும். ஆமேன். இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஆமேன். இதிலிருந்து எனக்கு ஒரு மாற்றம் உண்டாகுமா? ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை காலங்களாக, வருடங்களாக காத்திருக்கிறேனே, ஒவ்வொரு ஆண்டும் காத்திருக்கிறேனே, இதற்கு ஒரு முடிவு இல்லையா? இதிலிருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம், நன்மை கிடைக்காதா? ஒரு மாற்றம், ஒரு உயர்வு கிடைக்காதா? ஆமேன். ஒரு நன்மை வெளிப்படாதா? ஆமேன் என்று ஒருவேளை ஏக்கத்தோடு இருப்பீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை உங்களுக்கு தரும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. நினைக்கிறது என்று சொல்லும்போது, ஆமேன், ஹல்லேலூயா, அவருடைய சிந்தனையிலே நாம் எப்போதும் இருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா.
அவருடைய மனதில் நம்முடைய காரியங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் மனதில் வைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய காரியங்கள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தன்னுடைய மனதிலே வைத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. ஆமென். அல்லேலூயா. இன்னொரு அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நம்மை அவருடைய கவனத்தில் அவர் வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் கவனிக்கவில்லை, கர்த்தர் பார்க்கவில்லை, அறியவில்லை என்று. ஆனால் கர்த்தருடைய கவனத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்ம மனுஷ சகாயம், மனுஷருடைய அந்த ஒத்தாசையை நம்பி இருக்கும்போது கர்த்தர் சில நேரங்களில் தாமதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் நினைத்திருக்கிறது உண்மைதான். ஆமென். எதிர்பார்த்திருக்கிறதை தர வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சையாக இருக்கிறது உண்மைதான். நம்ம சில நேரங்களில் மனுஷனுடைய கரத்தை மட்டும் நம்பி, ஆமென், அதன் மேலே நம்பிக்கையை வைத்து இருக்கும்போது கர்த்தர் சில நேரங்களில் தாமதிக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். ஆமென். அவருக்கு சிந்தனையில், அவருடைய எண்ணத்துக்குள்ளே தான் நான் இருக்கிறேன், நம்முடைய காரியங்கள் இருக்கிறது என்கிறதான ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசமும் நமக்குள்ளே வரும்போது, ஆமென், அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இதை தரணும், இது இந்த நபருக்கு கொடுக்கணும், இந்த ஊழியத்தில் செய்யணும். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், இனி தாமதிக்கக்கூடாது என்று கர்த்தர் நம்மேல் நினைவாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவு எதுவாக இருக்கலாம். இந்த காலை வேளையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. இந்த வருஷத்தின் கடைசியிலாவது ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை கிடைக்காதா? ஏதாவது ஒன்று, ஒரு காரியத்திற்காக தேவ சமூகத்திலே காத்திருப்பீங்க, எதிர்பார்த்திருக்கிறது என்பது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமென். காத்திருக்கிறது வேற, எதிர்பார்த்திருக்கிறது இது கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அது கண்டிப்பாக வேணும். அதுதான் ஒரு எதிர்பார்ப்பு. ஆமென். நம்ம எதிர்பார்த்திருக்கிற அந்த விஷயம் கர்த்தர் அறிவேன் என்று சொல்லுகிறார். நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு என்ன தேவை என்று, உங்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். வாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இதுவரை உலகத்தை நம்பி தோற்று போன அனுபவங்கள், சோர்ந்து போன அனுபவங்கள், வெட்கப்பட்ட அனுபவங்கள், ஆமென், அல்லேலூயா, அதெல்லாம் அப்படியே விட்டு கர்த்தரை சார்ந்திருங்க. கர்த்தர் ஒரு தெய்வ பிள்ளையை நினைக்கிற ஒரு நேரம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. இந்த காலை வேளையில் தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாமும் சொல்லுவோமா, கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், அவர் பெருக பண்ணுவார். ஏன் தெரியுமா? நான் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவு. ஆமென், அல்லேலூயா. நான் எதிர்பார்த்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தரும்படியாக கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், நான் நினைத்திருக்கிறேன். ஆமென். நீ எந்தோ ஒன்றை எதிர்பார்த்து இருக்கிற இல்லையா, அதை உனக்கு தரும்படியாக நான் அறிந்திருக்கிறேன், அதை நான் நினைச்சிருக்கிறேன், அதை கண்டிப்பாக தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்க முடிகிறதா தெய்வ பிள்ளைகளை? விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை, அல்லேலூயா, இதுவரை பெற்றுக்கொள்ளாத சில ஆசீர்வாதங்கள், நன்மைகள், எதிர்பார்த்தும் கிடைக்காத சில நன்மைகளை இந்த வருஷ கடைசியில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். விசுவாசத்தோடு கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை நினைத்திருக்கிறீர் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிப்பீர் அப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவு அப்பா, ஏதோ ஒரு தேவைக்காக தெய்வ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க அப்பா. அது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு தேவைகள், ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள், நன்மைகள், விடுதலைகளுக்காக ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. அதெல்லாம் நீங்கள் அறிந்து ஆண்டவரே, அல்லேலூயா, ஏசப்பா அப்பா, அதையெல்லாம் நினைத்து ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் என்பதை தேவ பிள்ளைகள் இந்த காலை வேளையிலே அறிந்து கொள்வார்களாக. தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயங்கள் பலனடையட்டுங்க தாவே. கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்கிறதான நம்பிக்கையும் விசுவாசமும் தைரியமும் உண்டாகட்டும். உலகத்தை நம்பி சோர்ந்து போன அனுபவங்கள், தோற்று போன அனுபவங்கள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரையே சார்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கேட்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். தகப்பனே, ஏறப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.